ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ண ஒரு பேப்ளேட்லேருந்து கிடச்சது தான் இந்த ஒரு டிஜிட்டல் பவர் லான்ச்சர். நம்ம வந்து ரிவ்யூவாக பாக்கெட் டூன் கிட்டேருந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் பவர் லான்ச்சரை வச்சு ஒரு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் பவர் லான்ச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் ஆன் ஆகும் ப்ரோ, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு லான்ச்சர். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கான வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த அன்பாக்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லி, அன்பாக்சிங் கிடையாது, ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் லான்ச்சர் இருக்குது. உனக்கு எதுக்கு ப்ரோ 2 பவர் லான்ச்சர் அப்படின்னா, இதில் 1 எந்தம், இதில் 1 எந்து கிடையாது. ஸோ இது 1 எந்தம், இது வந்து பாக்கெட் வந்தோம் தான் இருக்குது. நம்மக்கிட்ட டோட்டலாக இப்போ 2 பவர் லான்ச்சர் இருக்குது. இதை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு திருப்பியும் அகைன் அவருக்கு கொரியர் போட்டு விடணும். ஸோ இது வந்து நம்மளுது, இது அவருது. எத்தனை தடவை ப்ரோ சொல்லுவேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இந்த லான்ச்சரை அன்பாக்சிங் எக்கச்சக்க பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதையுமே போய்ட்டு பாருங்கள். நம்ம இந்த லான்ச்சரை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 3000 ரூபாய்க்கு இந்த லான்ச்சர். இந்த லான்ச்சர் மட்டுமே 3000 ரூபா. நான் பின்னாடி அந்த ரைட் சைடுக்கான கிளிப்பை கூட கொடுக்கல. ஸோ லெஃப்டோடது தான் கொடுத்துருந்தான். ஏன்னா லெஃப்ட் லான்ச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. இதை நம்மளால் 2 டைரெக்ஷன்லேயுமே லான்ச் பண்ண முடியும். நான் இது உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா இது மின் கண்டிஷனில் இருக்குது செம்மையாக. இதை நான் எக்கச்சக்க லான்ச் விட்டு பார்த்தேன், என்னோடய ஹேண்ட் பவர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி நான் செக் பண்ணும்போது ஒரு சம்பவம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஆகலை பெருசாக. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, ஃபோக்கஸ் ஆகுதா? இந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு தெரியும். இந்த பல்லு மட்டும் எங்கடா அது, இந்த ரிப்கோடில் இருக்க பல்லு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. இந்த ரிப்கோடில் இருக்கிற இந்த பல்லு வந்து இந்த இடத்துல பட்டு இது லைட்டாக தேஞ்சிருச்சு. பட் இது வந்து நல்லா மின் கண்டிஷனில் இருக்கிற ஒரு லான்ச்சர். ஸோ புதுசாக இருக்குது. பட் 2 வருஷம் ஆகுது பாக்கெட் ஒன் கிட்ட கிடச்சி. பட் என்ன தான் கிடச்சிருந்தாலும் இது நல்லா மின் கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் கூட யூஸே பண்ணாத ஒரு லான்ச்சர். ஏன்னா அவர்கிட்ட ரிப்கோட் இல்லை. இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு இது தேஞ்சு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் லான்ச்சர் 2த்தையும் வச்சுக்கிட்டு எது பவர்ஃபுல்லாக இருக்குது, என் ஹேண்ட் பவருக்கு எது ஓகேவாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேபி இது எனக்கு நல்லா இருந்துச்சு, இதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது பேகசஸ் லான்ச்சரை அப்படின்னா நம்ம இந்த பேகசஸ் லான்ச்சரையே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து கொடுத்துடலாம். ஏன்னா எங்களுக்கு பெருசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்றத என்னோட ஒரு மைண்ட் செட்டை அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம இதை கொடுத்துட்டு நம்ம இதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே 0ல் வச்சுப்போம். 0ல் வின்னிங்கில் வச்சுப்போம். இதை நம்ம லாஸ்ட்டில் வச்சுப்போம். இந்த வேவ்ல இந்த லான்ச்சருக்கு லாஸ் ஆனது மட்டும்தான் 4 இருக்குது. வின்னிங் வந்து 0ல் இருக்குது கைஸ். ஸோ புது லான்ச்சர் போல் வாங்கிட்டு அப்படியே கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லாட்லேருந்து கிடச்சிருந்தது பாக்கெட் ஒன்றுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இதை வின்னிங்கில் வச்சுப்போம். இதுதான் வின்னிங். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். 2த்தையும் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைமிங் போயிட்டுருக்கோம். இது ஒரு 10 செகண்டுக்கு இருக்கும். அந்த 10 செகண்டுக்குள்ளே நம்ம இது 2த்தையும் ஒன்றா வச்சோம் அப்படின்னா நாட் குட்டா. அதை கருமத்தடே, என்னடா இப்படி பண்ணுறீங்க, கரெக்டாக தான்டா பண்ணேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4ல் வச்சுப்போம். 4 மீன்ஸ் இது லாஸு, இது வின்னிங். ஸோ ஃபஸ்ட்டு இதை மாற்றணும்ல, இதான் நம்மளோட பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து இதுக்கு மாற்றின உடனே வர்றது வின்னிங். ஓகே, ஸோ ஏ பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மாறும். மாறினதுக்கப்புறம் வருது வந்து தான் வின்னிங். இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ் இருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டை மாற்றி பார்ப்போம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நானே ஃபஸ்ட் டைம் பாயிண்ட்டை மாற்றுறேன் கைஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 டேய் என்ன எனக்கு புரியல, ஒரே ஒரு பாயிண்ட் ஏறுது. இதுலேருந்து இதுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க, ஏன்னே தெரில. ஸோ பட் நம்மக்கிட்ட இருக்கிற பாயிண்டர்லேருந்து மாற்றணும் அப்படின்னா எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் வரும். இதுதான் நம்மளோட பாயிண்டர். இது வந்து நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு லான்ச்சர் செட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
ஃபுல் லான்ச்சரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இதுக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம லான்ச் பண்ணி நம்ம ஹேண்ட் பவர் எதில் நிறையா காட்டுதோ, எது செம்மையாக இருக்குதோ, எந்த லான்ச்சர் பர்ஃபெக்டாக இருக்குதோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி எது எனக்கு கரெக்டாக இல்லையோ அதை நம்ம பாக்கெட்டவன்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா அவர் சும்மா தான் லான்ச்சர் வச்சிருக்காரு, விளாட்றதுக்கு கிடையாது. இதுக்கு நம்மளுக்கு ரிப்கோட் இருந்தால் தான் இதை வச்சு நம்ம லான்ச்சே பண்ண முடியும். சரிதா? இப்போ நம்மக்கிட்ட ரிப்கோடுமே இருக்குது. பட் நம்ம அந்த ஒயிட் லான்ச்சரை வச்சு நம்ம ரிவ்யூ கொடுக்கல. ஸோ அதனால இந்த வீடியோவில் ரிவ்யூவுமே பார்த்துருவோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா டைமிங் ஓடுது. இப்போ இழுத்தடிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா 45,000 பாயிண்ட்டு. ஸோ என் ஹேண்ட் பவரை பார்த்துக்கோங்க. 45,000 46,000 கிட்ட வந்துருக்குது. 5 பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. ஓகே, அதுவே இந்த லான்ச்சரில் நான் இப்போ லான்ச் பண்ணி காட்டுறேன். ஓடும், அதே மாதிரி டைமிங் ஓடும். இதை கிளிக் பண்ணிட்டு இது இன்னொரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குமே அதே மாதிரி காட்டும். இதுலேயுமே நம்ம நல்லாவே ஃபோர்ஸாக விட்டுருக்கோம். 56,000 பாயிண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஹேண்ட் பவர் மஸ்ட்டு தேவை. ஸோ ஹேண்ட் பவர் இல்லாட்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு ஹேண்ட் பவர் கண்டிப்பாக வேணும் லான்ச்சர்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லான்ச்சரில் ஒரு பேப்ளேடும், இன்னொன்று லான்ச்சரில் அதே பேப்ளேடும் நான் லான்ச் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான 2 பேப்ளேடெல்லாம் எடுத்தால் கரெக்டாக இருக்காது. ஒரே பேப்ளேடாக நம்ம 2 வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு நான் லைட்னிங் எல்ட்ராகோ 2 வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பேப்ளேட் எடுப்போம். நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிற பேப்ளேடு எர்த்தீகல். ஸோ எர்த்தீகல் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்னிங் எல்ட்ராகோ எர்த்தீகலும் நம்ம பேட்டில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நம்ம லைட்னிங் எல்ட்ராகோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு நான் எப்படி லான்ச் பண்ணுறது? ஐயோ, ஒரே லான்ச்சரில் 2 வேவ்ல நான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கே கைஸ். இதில் நம்மளால் எர்த்தீகல் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். இதில் நம்மளால் லைட்னிங் எல்ட்ராகோ மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறது? சரி பண்ணுவோம். ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு 2 லான்ச்சரோட பவருமே கிடைக்காது, தெரியாது. அதை என்ன பண்ணுறது? சரி, அப்போ நம்ம ஒரே ஒரு பேப்ளேட் இந்த ஒரு செட்டை மட்டும் எடுப்போம். எர்த்தீகல் வேணாம், நம்ம இதுலேயே மாற்றி மாற்றி லான்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியாது, நான் லான்ச் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு இந்த பிட்டு இருக்குதுல்ல, இதை நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு இதில் இருக்கிறத இந்த ஒரு லெஃப்டை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறது இதில். இதை எடுத்து இதில் போட்டுக்கிட்டு இந்த ரிப்கோடை எடுத்துகிட்டு இந்த பட்டனை நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே இதை விட்டுட்டு 2 பேப்ளேடையும் நம்ம லான்ச் பண்ணணும். எந்த லான்ச்சர் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரே லான்ச்சரில் 2 பேப்ளேடாக லான்ச் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது இதில். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்கோடு செட் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈக்குவலாக 2 பேப்ளேடும் ட்ராவ் ஆகணும். என்னதான் நம்ம டைம் மாறினாலும் பேப்ளேட் 2மே ட்ராவ் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பவர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ ட்ராவ் ஆக மாட்டேங்குது. இந்த டைம் டிலே இருக்குது பார்த்தீங்களா, நான் ரிப்கோடை சொல்கிற வரைக்கும் அதுக்கு டைமில் அது அதோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது நார்மல் லான்ச்சர் கிடையாது, ரிப்கோட் லான்ச்சர். ஸோ அதனால் பவரை நல்லாவே தாக்கு பிடிக்க வைக்கணும். 45,000 பாயிண்ட். ஓ, இது பழசா? இங்கே பேட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம அப்புறமா பார்ப்போம். கை வலிக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது லான்ச் பண்ணுறதுக்கு. ட்ராவ் ஆகுமா கைஸ்? ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இந்த லான்ச்சரில் இவ்வளோ தான் பவர். எத்தனை லான்ச் பண்ணாலும் இதுதான் தோற்று போகுது. இது ஃபஸ்ட்டு எது தோற்றுச்சின்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துப்போம். இப்போ நம்மளோட லான்ச்சரில் லான்ச் பண்ணுவோம். ஓகே, இது தூக்கி ஒரு மாச்சர்லாம் போட்டாச்சு. இதுக்குள்ளே லெஃப்டை சொல்லுவோம். இப்போ லான்ச் பண்ணி பார்ப்போம்.
மாட்டீங்களா? சரி, இது ஒழுங்காக லான்ச் ஆகுமான்னு தெரில. ஏன் லான்ச்சரில் ஒழுங்காக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நிற்க வைக்கணும். என்னடா இது நிற்கவே மாட்டேங்குது? இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கேஸ். என் லான்ச்சர் எனக்கு தான் கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக எனக்கு சூட் ஆகுது. வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு லான்ச்சரோட பவரு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ இதையே நம்ம வச்சுப்போம். நம்மளுக்கு தான் செட் ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது நம்மளுக்கு தேவை இல்லை. பட் இந்த ஒரு பிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ டோர்னமெண்ட் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மக்கிட்ட இது இல்லை. ஸோ இதையுமே நம்ம சேர்த்து தான் ரிட்டர்ன் பண்ணணும் பாக்கெட் ஒன்றுக்கு. ஸோ இதுதான் தோற்று போயிருக்குது. அப்போ இதுதான் பவர்ஃபுல் போல். ஒரு பேப்ளேட் பவர்ஃபுல்லாக இருக்குது, இன்னொன்று பேப்ளேட் பவர் இல்லாமல் இருக்குது. ஸோ அது ஏன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். லான்ச்சரை வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லான்ச்சருக்கு சில பிரச்சனை இருக்குது கேஸ். புதுசுன்னு தான் நானும் நினச்சேன். பட் பல பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இது எனக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம அப்படியே விட்டாச்சு. இதை இப்போ வின்னிங்கில் வைப்போம். வின்னிங் 0ல் இருக்குது அந்த லான்ச்சருக்கு. இது நம்ம தோற்று போனது லாஸ்ட்டில் வைப்போம், லூஸில் வைப்போம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாயிண்ட்டு தெரியுதா? 19 பாயிண்ட்டு பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த லான்ச்சர் தேவையில்லைன்னு இல்லை, இது நம்மளுது கிடையாது. ஸோ ஓனர்கிட்ட நம்ம கொடுத்தாங்கன்னா பேகஸஸோட ஓனர்கிட்ட. ஸோ நம்ம இந்த லான்ச்சர் ரிட்டன் போட்டுருவோம். இன்றைக்கே நம்ம ரிட்டன் போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். லான்ச்சர் பவரை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. இதை வச்சு நம்ம என்னென்ன ஒரு வீடியோ எடுக்கலாம். பட் இது எனக்கு கொஞ்சம் லான்ச் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது கேஸ். ஸோ எனக்கு சரியாக இதை பிடிச்சி இப்படி இழுக்க முடியலை. ரொம்பவே பவர் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அந்த பே கோடெல்லாம் இருக்கும். அந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பாயிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பே பாயிண்டர்லாம் நான் உங்களுக்கு எப்படி கோடை அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா பே பாயிண்டர் அன்பாக்சிங் வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கான கோடெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கடா ஆன் ஆக மாட்டேங்குது? ஏய், பே பாயிண்டர் எங்கே கைஸ் ஆன் ஆக மாட்டேங்குது? ரொம்ப நாள் ஆயிடுச்சோ? இல்லையே, பேட்ரி புதுசு தான் போட்டிருந்தேன். புது பேட்ரி இந்த மாதிரிலாம் ஆகாது. பட் ஆனால் ஆகலை கைஸ். நம்ம இதை வச்சு அப்புறமா பார்ப்போம். ஸோ அந்த கோடு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கோடையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பே கோட்ஸு அது எப்படி நான் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ லான்ச்சரை வச்சு நம்ம அடுத்த ஒரு பேட்டிலில் பார்ப்போம். இந்த லான்ச்சர்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியல. எதுக்குடா இதை வாங்கினோம் அப்படின்னு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லான்ச்சர் செட்டு ஸோ ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்த ஒரு செட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதை போய்ட்டு நம்ம லான்ச்சர் செட்டு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். நல்லா ஏமாற்றி விட்டாங்க. ஸோ இந்த லான்ச்சரை கொடுத்துட்டு முடிச்சு விட்டீங்க ப்ரோ நம்மளை. ஸோ பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், பேட்டில் வீடியோவில் பார்ப்போம். எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் பெருசாலாம் கண்டென்ட் இல்லை. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு பேட்டில் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை நம்ம நேற்று தான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாட்டி அதையும் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டென்ட்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு பிரச்சனை, அதனால தான் கண்டென்ட் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வருது. ஸோ எப்போ என்ன வீடியோ வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுன்னா முந்தானேற்று அன்பாக்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், முந்தானேற்று அன்பாக்ஸ் பண்ணுது இந்த ஒரு எர்த்திகள். ஓகே, ஸோ மிக்ஸ் ஆகி கண்டென்ட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம், நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.